எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் காணவிருக்கும் வேத பகுதி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! அருமையானவர்களே, காற்றையும் நீ காண மாட்டாய், மழையையும் நீ காண மாட்டாய், ஆனால் உனக்கு தண்ணீர் வரும். மோவாபிய ராஜாவுக்கு எதிராக படையெடுத்து வந்த இஸ்ரவேல், யூதா, ஏதோம் இம்மூன்று ராஜாக்களுக்காக தேவனுடைய மனுஷன் எலிசா மூலம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் இது. இன்று இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. நமக்கு தேவைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. ஆனாலும் தேவ ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தினால் உங்கள் வீடு நிரப்பப்படும். இதற்கு அடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 3:18 முதல் பகுதி. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமேன். தேவனுக்கு இது பெரிய காரியம் அல்ல. நமக்கு நிறைவேற்றி தர இயலாத அளவுக்கு கடினமான காரியமும் அல்ல. அற்பமான காரியங்களை எண்ணி எண்ணி நாம் தான் அங்கலாய்க்கிறோம். பிரியமானவர்களே, எத்தகைய கடினமான சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. நினைவில் கொள்வோம், நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல தேவனே, நீர் தந்த புதிய நாளுக்காய் நன்றி. இன்றைய நாளில் எங்கள் தேவைகள் யாவற்றையும் நீர் சந்திப்பதற்காய் நன்றி. தேவைகள் மத்தியில் கலங்கி கொண்டிருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.